வேற ஒன்றும் இல்லை, நம்ம விக்கியனை வந்து ஒரு ஏர்பட்ஸா ஓவரா ரீட் அடிக்கிறேன். ஏர்பட்ஸ் ஆர்டர் பண்ணியிருக்காங்க. அது வந்து நம்மளுடைய ஸ்டுடியோக்கு தான் ரிசீவ் ஆயிடுச்சு. ஸோ நாங்கள் தான் ஃபர்ஸ்ட் ரிசீவ் பண்ணதால ஒரு ப்ராடக்ட் வீடியோ மேக் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தோம். அதுக்கப்புறம் இது ஒரு ரிவ்யூ மாதிரின்னு சொல்லலாம், ஆனால் ரிவ்யூ இல்லை. நம்ம ப்ராடக்ட் ஷூட்டுக்கு எதெல்லாம் யூஸ் பண்ணோம் அப்படின்னா எஸ்கேப் போர்ன்ற இருந்தோம். அப்புறம் எங்களுக்கு ஸ்னூப் தேவைப்பட்டதுனால என்கிட்ட காசு இல்லை, அதனால நாங்கள் வந்து ஒரு சார்ட்டை நாங்கள் வந்து சுற்றி அதை வச்சிட்டோம். அதுக்கப்புறம் நாங்கள் ப்ராடக்ட் ஷூட்டுக்கு வந்து R6 கேமராவும், அதுக்கப்புறம் நாங்கள் பிஹைண்ட் த சீன்ஸ்க்கு வந்து நாங்கள் வந்து R கேமராவும் யூஸ் பண்ணோம். ஸோ ஷூட்டிங் ரெட் கலர் லைட்டிங் தேவைப்படுறதுனால நாங்கள் ஸ்னூப் முன்னாடி ரெட் கலர் லைட் வச்சிருக்கோம். ஸோ அடிஷ்னலாக எங்களுக்கு லைட்டிங் தேவைப்பட்டதுனால நாங்கள் ஐஃபோன் ஃபிளாஷ் லைட்டை யூஸ் பண்ணிட்டோம். ஸோ இந்த போட் ஏர்பட்ஸில் என்னென்ன ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் இருக்குன்னு பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் பவர் பேங்க் ஃபங்க்ஷன். ஸோ பவர் பேங்க் ஃபங்க்ஷன் அப்படிங்கிறது வந்து நம்ம நார்மலாக ஒரு ஆர்டினரி பவர் பேங்கை கொண்டு போகிற மாதிரி. ஸோ இதை நம்ம கொண்டு போய்க்கலாம் சார்ஜ் போட்டு. இமர்சிவ் சவுண்ட் அப்படின்னா வேறு ஒன்றுமே இல்லை, நீங்கள் ஒரு சாங்கையோ இல்லை அந்த இதில் கேட்குறது வந்து நீங்கள் லைவ்ல கேட்குற மாதிரி ஃபீல் ஆகும். ஸோ தேர்ட் டைப் சி இன்டர்ஃபேஸ். டைப் சி இன்டர்ஃபேஸ்ங்கிறது நம்ம எல்லாருமே தெரியும். IWP டெக்னாலஜி அப்படின்னா வேறு எதுவுமே இல்லை. நீங்கள் ஒன்ஸ் இந்த ஏர்பட்ஸ் வந்து நீங்கள் பேர் பண்ணிட்டீங்க அப்படின்னா நீங்கள் எப்போ ஓப்பன் பண்ணாலும் உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக பேர் ஆகிடும். ஸோ ஃபிஃப்த் பார்த்தீங்கன்னா IP7 வாட்டர் அண்ட் ஸ்வெட் சீல்டு. ஸோ இது வந்து உங்களுக்கு வாட்டர் ப்ரூஃப் அண்ட் ஸ்வெட் ப்ரூஃப். நீங்கள் வந்து ஓடுற நேரம் அப்படிலாம் உங்களுக்கு வேர்வை போச்சுன்னா உள்ளே போய் உட்படையாது. ஸோ இப்போ இந்த ஸ்பெசிஃபிகேஷன்ஸில் இல்லாத ஒன்று அப்புறம் யூஸ் பண்ணவங்க சொன்னதுனாலையும் ஓகே இதில் நானும் யூஸ் பண்ணியும் இதில் எனக்கு தெரிஞ்சது என்ன அப்படின்னா நாய்ஸ் கேன்சலேஷன் இதில் கொடுக்கல. பட் நாய்ஸ் கேன்சலேஷன் ஒரு லெவலுக்கு ஆகுது. அது போக வண்டியில் நீங்கள் வேகமாக போகும்போது காது வந்து விழுகலை. ஸோ நாய்ஸ் கேன்சலேஷன் எவ்வளோ தூரத்துக்கு ஆகும் அப்படின்னா ஒரு 50% ஆகும். அதுக்குன்னு நான் வந்து முறுக்கு கடிக்கிற சவுண்ட்லாம் கேட்குது அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக அது வந்து கேட்டு தான் ஆகும். ஒரு தடவை நீங்கள் சார்ஜ் போட்டு இந்த ஏர்பட்ஸ் யூஸ் பண்ணிங்கன்னா 5 hours அது வந்து நிற்கும். பட் நீங்கள் வந்து இந்த சார்ஜிங் போர்ட்டில் வந்து நீங்கள் சார்ஜ் பண்ணி நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னா நீங்கள் சொன்னால் நம்ப மாட்டீங்க 150 hours நிற்கும். நானும் நம்பலை, ஏன்னா நான் இன்னும் யூஸ் பண்ணலை. ஸோ யூஸ் பண்ணி பார்த்துட்டு நான் உங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்கள் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ ஓகே, தேங்க்யூ.